கொரோனா கோடி தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம் ஆகி இன்னையோட 74வது நாள் பார்த்தீங்கன்னா ஆகுதுங்க. இந்த 74வது நாளில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட ஒரு விமர்சனம் இல்லாமல், ஏதோ ஒரு மோதல் இல்லாமல், எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஸ்மூத்தாக போனதே கிடையாது. சரி, ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸும் பார்த்தீங்கன்னா ஆயிருக்கும். ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடந்திருக்கும். அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாலும், அதிக மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலும் அதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மோசமான விஷயம் தான். அதுக்காக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செல்லாது, திருப்பியும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க போல இருக்கு. ஸோ இதுக்காக மக்கள் போராடினாங்க டெல்லியில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க போராட்டம் நியாயமானது தான். அதே மாதிரி இது வாட்டி தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தெரியாமல் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா கூட பரவாயில்ல. 5 வருஷத்துலேயே 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுறாங்க, நீங்கள் பாஸ் பண்ணால் கூட. இப்படி இருக்கும் போது நீங்கள் என்ன இதே சொல்லிட்டு இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, எழுதி கஷ்டப்பட்டு. இது பார்த்தீங்கன்னா சாதாரண உழைப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நானெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற வேலை செய்வோம். இல்லை படிச்சிருப்போம், டிகிரி எல்லாம் முடிச்சிருப்போம். நானும் டிகிரி முடிச்சிருக்கேன், நீங்களும் டிகிரி முடிச்சிருப்பீங்க. நம்ம இப்போ தகுதியான வேலை இல்லைனா கூட கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு சகஜமாக பார்த்தீங்கன்னா போயிடுவோம். ஆனால் சில பேர் எல்லாம் இருப்பாங்க, ஆனால் டாக்டர் தான் ஆகணும், அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா அவங்க கோலே, அவங்களுடைய எண்ணமே ஒரு குறிக்கோள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த குறிக்கோளே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்படின்னும் போது இந்த நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்காக பாஸ் பண்ணால் மட்டும் போதாது, அப்போ கவர்மெண்ட் சீட் கிடைக்காது. நீங்கள் ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க, அந்த கட் ஆஃப்க்கு பார்த்தீங்கன்னா எடுக்கணும். அப்படின்னா நல்லா படித்து அதிக மதிப்பெண்கள் எடுத்தால் தான் உங்களால் கவர்மெண்ட்டுக்கு போக முடியும். இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து கோச்சிங் சென்டர் போயிட்டு, இல்லை பகலாக கண் முழிச்சு படித்து, வெறித்தனமாக படித்து அவங்க பார்த்தீங்கன்னா தூக்கத்தை இழந்து கஷ்டப்பட்டு எழுதி ஒரு அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அப்பாடா நம்ம நல்ல மார்க் எடுத்துட்டோம், நமக்கு கவர்மெண்ட்டில் சீட்டு கிடச்சிரும், எம்பிபிஎஸ் சீட்டு அப்படின்னு ஹாப்பியாக இருக்கும் போது இதெல்லாம் கேன்சல், இந்த எக்ஸாம் எல்லாம் செல்லாது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதனால மாணவர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு தற்கொலை பண்ணி இறந்துதான் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் திருப்பி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்குன்னா அதே கொஸ்டினை கேட்பாங்க? கிடையவே கிடையாது, வேறு கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதே மார்க்கெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆயாயி இதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, ஆசையை காட்டி மோசம் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிடும். இத்தனைக்கும் ஆசையை காட்டி மோசம் பண்ண மாதிரி இந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க உழைச்சி தான் மார்க் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் வேஸ்ட்டாக போச்சுன்ற மன வேதனையில் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துறது இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் எப்படி பண்ணலாம்? இப்படி அசால்ட்டாக பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு யாருமே காரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயினே இருக்கீங்க. அப்போ என்ன பண்ணோம்? எஜுகேஷன் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணோம். இப்போ அவங்க கோரிக்கை நியாயமானது நியாயம் சொல்லணும்னா, இது மாதிரி எல்லாம் குளறுபடி நடக்குது, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ண சொல்றாங்க. ரிசைன் பண்ணிட்டு வேற ஆளை கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை தானே? இவங்க என்ன போராட்டம் பண்றாங்கல்ல, நாங்க சொல்ற ஆளை தான் நீங்க எஜுகேஷன் மினிஸ்டரா போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யாரை வேணா போட்டுக்கலாம், அவரை ரிசைன் பண்ண வைக்கிறதுனா பெரிய விஷயமா என்ன? ஏன்னா இவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்கு. ஸோ இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னொரு கோரிக்கை, நீட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உயிரிழந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 1 கோடி நிவாரணம் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நியாயமானதானே? இவங்கன்னா பார்த்தீங்கன்னா என் பாக்கெட்டு கொடுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான கோரிக்கை தான். அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, ஆட்சியை காலைங்க அப்படி இப்படின்னு சொன்னால் பேசலாம், அவங்கள தப்பாக சொல்லலாம். இது மாதிரி நீங்கள் பண்ணுறது தப்பு, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லலாம். நியாயமாக கோரிக்கை வைக்கிறாங்க. உயிரிழந்த குடும்பத்துக்கு 1 கோடி. அதே மாதிரி இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிது பெரிய விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப சின்ன விஷயம் தான், ஈஸியாக பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாலேயும் இது மாதிரி ஆட்களும் ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் உன் பேச்சை நான் எப்படி கேட்கணும்? ஒரு வாட்டி பண்ணிட்டா நீ எப்போ பார்த்தாலும் தொல்லை குத்துக்கினே இருப்ப. இவங்கள ரிசைன் பண்ணுன்னு சொல்லுவேன், அவங்கள ரிசைன் பண்ணுன்னு சொல்லுவேன். கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பலத்தை பார்த்தீங்கன்னா இழந்த மாதிரி ஆயிடும்ல. அதனால் நீ தடி ஆணியை வச்சு உன்னை அடித்து பார்த்தீங்கன்னா பல பேர் வாழ்க்கையை நாசம் பண்ணி ஜெயிலில் பிடிச்சி போட்டு இப்படி நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி டீல் பண்ணிட்டாங்க இந்த ஒரு விஷயத்த. சரி, ஓகே. இதெல்லாம் டெல்லியில் நடக்குது இந்த விஷயம்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லா மாநிலங்கள்லையும் தீயா பார்த்தீங்கன்னா பரவுது. எல்லா மாநிலத்திலையும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஏன்னா நீட்டை சுத்தமாக ஒழிக்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் இம்பாசிபிள் தான். அதை கொஞ்சம் யோசிப்பாங்க, காலதாமதமாகும்.
இதே நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு, இவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி பண்றீங்க? எஜுகேஷன் மினிஸ்டரை ரிசைன் பண்ண சொல்லுங்க. அவ்வளவுதான் உங்களுடைய கோரிக்கையை. ரொம்ப சிம்பிள் தான். ஏன் நீட் எக்ஸாம் கூட ஒழிக்க தேவையில்லப்பா. இதை வந்து குளறுபடி இல்லாம இதை சரியா பண்ணாலே போதும் அப்படின்றத உங்க கோரிக்கை. இதை கூட அவங்களால பண்ண முடியல. இப்போ ஈஸியா பண்ணிடலாம், அதெல்லாம் சப்ப மேட்ரு தான். ஆனா அதை பண்ணிட்டா நீ சொல்லி நான் கேட்கணுமா? உன் பேச்சை கேட்டா நீ அடுத்த வாட்டி எதுக்குன்னா போராட்டம் பண்ணுவ, அதையும் கேட்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற ஒரு பவர் அதிகார திமிரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஓகே, எல்லா மாநிலங்களையும் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற தமிழ்நாட்டு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவோம். தமிழ்நாட்டில் நம்ம சிஎம் சார் தான் இப்போ ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவரு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா நீட்டை வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ இது வரைக்கும் குரலே கொடுக்கல. 20 நாள் ஆயிடுச்சு, போராட்டம் போயிருக்கு, எல்லா ஸ்டேட்லேயும் குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஏன் சிஎம் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பேசின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்வீட் மாதிரி மட்டும் போட்டாருன்னு நினைக்கிறேன். மாணவர்கள் இப்படி தடியடி நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் அவர் போட்டிருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணியிருக்காங்க. உடனே குண்டு கட்ட தூக்கின்னு போயிட்டாங்க போலீஸு. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இது வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சிஎம் விஜய் அவர்கள் இதுக்கு நல்ல ஆக்ஷன் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய, லைட்டாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள் தான். அதெல்லாம் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க, வரும்போதே அடிக்கூடாதுன்றதான் என்னுடைய எண்ணம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு அவங்க கோரிக்கையை நிறைவேற்றலாம்னா நம்ம கேட்கலாம். இப்போதானே வந்தாங்க அப்படின்ற ஒரு இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை ஓரளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தா இருப்பேன். ஸோ இப்போ சிஎம் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்ட்ராங்காக குரல் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி டைவெர்ட் பண்ணி கொண்டு போயின்னு இருக்காங்க. ஜனநாயகம் படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்த டைமில் இதை பெருசாக்கி ஜனநாயக படத்தை ஓட விடாம செய்யறதுக்கு திமுக செய்யற சதி அப்படி இப்படின்றாங்க. எந்த கட்சி வேணா ஆட்சி இருக்கட்டுங்க, இது மக்களுடைய பிரச்சனை, இது மாணவர்களுடைய பிரச்சனை. இது திமுக போராட்டம் பண்ணாலும் சரி, இல்லை வேற கட்சி ஏடிஎம்கே போராட்டம் பண்ணாலும் சரி, இல்லை என்டிகே போராட்டம் பண்ணாலும் சரி, இல்லை வேற எந்த கட்சி போராட்டம் பண்ணாலும் இது சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான். இதில் கட்சியெல்லாம் பார்க்காதீங்க, அதில் அந்த நியாயமான விஷயத்தை மட்டும் பாருங்க. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியை திணிக்கிறாங்க. திமுக போராட்டம் பண்ணுது இந்தியை எதிர்த்துன்னு வச்சுங்களேன். திமுக இதுக்கு சப்போர்ட்டுக்கு வருது, அப்போ நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, இந்திய திணிச்சிட்டு போறாங்கன்னு கை கட்டின்னு கம்முன்னு இருக்க முடியுமா? அதே மாதிரிதான் இந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில இருந்து நீட் எக்ஸாம் எழுதவே கிடையாது. அப்போ எவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க, அதுல அவங்களும் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு நம்மளும் குரல் தானே கொடுக்கணும். ஸோ குரல் கொடுக்காம இருக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நாங்கள் நீட்டே வேணாம்னு சொல்றோம், இதுக்கு எப்படி நாங்கள் குரல் கொடுப்போம்? அதே நீட்ல இருக்கிற கரப்ஷனை மட்டும் தானே சரி பண்ண சொல்றாங்க, அதனால நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா ஒரு கை தட்டுனா ஓசை வராது. எல்லாரும் தட்டும் போதே நீங்க தட்டினாதான் சத்தம் பெருசா இருக்கும். இப்போ எல்லா கைகளும் தட்டி அடங்கி முடிஞ்ச பிறகு நீங்க தனியா தட்டினீங்கன்னா நாலு செவத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான், எவனும் கண்டுக்க மாட்டான். இப்போ நீங்க பேசினாதான் நீட்டை ஒழிக்கிறன்னு பேசுங்களா, ஓகே உங்க விருப்பம் நீட்டு ஒழிக்கிறதுனா ஒழிக்கணும்னு பேசுங்க. நீட்டை ஒழிக்கணுன்றது ரொம்பவே இம்பாசிபிள். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது மற்ற ஸ்டேட்டும் ஒத்துக்கிறாதான் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா நீட்டை நீங்க தப்பே இல்லாம பண்ணுங்க அப்படின்றதுக்காக வச்சு நீங்க ஒரு குரல் கொடுத்து ஒரு போராடலாமே. அட்லீஸ்ட் இதையாச்சும் ஒழுங்கா செய்யுங்க. ஒழிக்கிறத அப்புறம் கூட பாத்துக்கலாம். இல்ல கூட்டத்தோட கூட்டமா நாங்க ஒழிக்கவும்பா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீட்டை கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பண்ணின்னு சொல்றீங்க, அதனால நீட்டே ஒழிப்போன்னு தமிழ்நாட்டுல போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை எல்லாரும் சேர்ந்து கூட போராடலாமே. ஏன்னா சிஎம் விஜய் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எதிராகவே ஏற்கனவே பேசியிருக்காருல்ல. அதனால ஒட்டுமொத்த காவல்துறையும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி, அழகா நீட் எக்ஸாமுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா போராடுற மாதிரி பண்ணா இன்னும் செமையா இருக்கும். அதாவதுல டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாரும் மாணவர்களா பயங்கரமா அடிச்சாங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பீகார்லயும் அதே மாதிரி தான். ஸோ மற்ற மாநிலங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ மற்ற மாநிலங்கள் எல்லாம் போலீஸ்காரே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அடிச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் போலீஸ்காரங்களும் மாணவர்களும் தமிழ்நாட்டோட சிஎம்மும் ஒன்னா சேர்ந்தே இதுக்கு போராடினாங்கப்பா அப்படின்ற நல்ல பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் இல்லையா? இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸாக போடவும் சூப்பராக இருக்கும், ரியலாகவும் சூப்பராக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். என்னுடைய ஆசை அதுதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எல்லாரும் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு சண்டை போடாமல் அடிச்சிக்காமல் நீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுங்க, மாணவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். சிஎம் விஜய் அவர்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து பேசாமலாம் இருக்க மாட்டார், கண்டிப்பாக பேசுவார். ஆனால் கொஞ்சம் தாமதாவது, பொறுத்திருந்து பார்ப்போம். ரைட்டு, இன்னைக்கு 74வது நாள். இந்த 74வது நாள் இந்த விஷயங்களெல்லாம் இப்படி நடந்திருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது என்னென்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள், அவர் ரிசைன் பண்ணிட்டு வேற ஆளை போட்டால் முடிஞ்சு போச்சு. இதுக்கு எதுக்கு இவ்வளோ போராட்டன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ
ஸோ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு 74வது நாள் சிஎம் அவர்கள் விஜய் இன்னைக்கு ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காரு. ஸோ நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இது மாதிரி விஷயத்துக்கும் குரல் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் எங்களுக்கும் ஒரு டிவிக்கு சப்போர்ட்டர்ஸுக்கும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் வீடியோவில் குவான்டிட்டி நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த காலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.